அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அமுதாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. 1/4 கிலோ அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு நம்ம அரைச்ச மாவை எடுத்து கடாய் கொஞ்சம் சூடு ஏறினோடனே மாவு ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மாவை நல்லா தண்ணி மாதிரி ஊற்றி கிளறிக்கலாம். கெட்டியாக இருந்தால் கிளறவே முடியாது. ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியானோடனே நம்ம கையை வச்சு அழுத்தி பார்த்தோம்னாவே கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துச்சுனாவே போதும், நம்ம இறக்கிடலாம். மாவு நம்ம கொட்டி கிளறக்குள்ள ரொம்ப கெட்டியாக கிளறக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் கொழுக்கட்டையும் நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா கொழுக்கட்டை பதத்துக்கு வந்துடும் மாவு. பாருங்கள், உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து கீழே வச்சிடலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். அழுத்தி உருண்டை பிடிக்கக்கூடாது. கொழுக்கட்டை ரொம்ப கெட்டியாயிரும், சாஃப்டாக இருக்காது. அதனால தான் கொஞ்சம் லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க. அப்போதான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பாலில் போட்டு வேக வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1/4 லிட்டர் பால் கெட்டி பாலாக காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு. தேங்காய் பால் 2வது பால் ஒரு 1/4 லிட்டர் சேர்த்திக்கலாம். நான் 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. உங்கள் இனிப்பு வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்திக்கலாம், இல்லை இனிப்பு கம்மியாக வேணுனாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்திக்கலாம். சர்க்கரையை போட்டோன்னே நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாலை நல்லா கலந்து விட்டுட்டு கொழுக்கட்டையை சேர்த்திக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுறலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தேங்காய் பால் பால் ஒரு 1/4 லிட்டர் கெட்டி பால் சேர்த்திக்கலாம். ஒரு 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்து ஒரு கிளறி விட்டு இறக்கி வச்சிடலாம். தேங்காய் பால் சேர்த்துனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கொதிக்க வச்சோம்னா தண்ணி மாதிரி போயிடும் பால். அதனால தான் நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். அறுசுவை உணவை ருசிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.